இந்த வீடை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இடத்துல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 12 வீடு இருக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது. இந்த இடத்துல கொஞ்சம் கூட தண்ணி நிக்கல பாருங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு மேடான இடம். வெறும் 10 லட்சம் ரூபாய் இருந்தாலே இந்த வீடை வாங்க முடியும் உங்களால. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா விஐடி காலேஜுங்க. இந்த காலேஜ்ல இருந்து வெறும் ஒரே கிலோமீட்டர்ல அந்த வீடு இருக்குங்க. அந்த வீட்டுல போயிட்டு எப்படிப்பட்ட ரேட்லாம் கொடுக்குறாங்க, எப்படிப்பட்ட கம்யூனிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாமே கேட்டு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த விஐடி பக்கத்துல வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு வீடு வாங்கணும்பா, நான் விஐடில வேலை செய்யறேன், கண்டிகையில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த சரௌண்டிங்ல வீடு வாங்கணும், அஃபோர்டபுளான பிரைஸ்ல வாங்கணும், அதுவும் வந்து இந்த டிவி கபோர்டு, மாடலர் கிச்சனு இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீயா பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பண்ணி தராங்க. இந்த விஐடில இருந்து ஏன் முக்கியமா பண்றேன்னா ஒரு 3 பேர் வந்து இந்த விஐடில வேலை செய்யறவங்களே வந்து வாங்கி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வீடை பத்தி ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ எடுக்க நம்மள யாரும் இன்வைட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா எஸ்பி ஹோம்ஸ். இவங்க சென்னையில நிறைய ப்ராப்பர்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டி பத்திலாம் வேற ஏதாவது டீடைல் வேணா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கனாலே அவங்களே சொல்றாங்க. இந்த வீட்டை பத்தி ஒவ்வொரு டீடைலா பார்க்கலாம் வாங்க. 12 வீடுல 4 வீடு தாங்க இருக்குது. இப்போ மீதி எல்லாமே வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு 3 வீட்டுல வந்து விஐடி காலேஜ்ல வேலை செய்யறவங்க வந்து வீடு வாங்கி குடியிருக்காங்க. இப்போதைக்கு நான் நிக்கிற இந்த வீடும் எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடு ஒன்று இருக்கும். அது இந்த சைடு ஒரு 2 வீடு, மொத்தமே 4 வீடு தாங்க இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கூட தண்ணி நிக்கல பாருங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு மேடான இடங்க. அந்த இடத்துல இருந்து தண்ணி வந்து இப்படி வலிஞ்சு போறதுக்கு டேப்பரா வச்சிருக்காங்க. பர்டிகுலரா இந்த இடத்துல தண்ணி நிக்கவே நிக்காது. இந்த 12 வீட்டுக்குமே கார் பார்க்கிங் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே கார் பார்க்கிங் தனித்தனியா இருக்குது. நீங்க வந்து பைக் வெளியே நிறுத்ததா இருந்தாலும் இந்த இடத்துல சேஃப்டியா இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க 12 வீடு பாக்குறீங்களா, இந்த 12 வீடுல ஒவ்வொரு வீடுமே எலிவேஷன் வந்து ஒவ்வொரு டிசைன்ல பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டோருமே வந்து வேற வேற டிசைன்ல பண்ணிருக்காங்க. ஸ்டைன்லெஸ் ஸ்டீல்ல தான் எல்லாமே பண்ணிருக்காங்க. சூப்பரா டிசைன்ல பண்ணிருக்காங்க. உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் மட்டும் இல்லாம நீங்க பைக்கும் நிறுத்தத்துக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. மக்களே 3 ஃபேஸ் இபி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா பயோ செப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. பயோ செப்டி டேங்க் வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து கழிவுலாம் வந்து அடைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பயோ செப்டி டேங்க் கொடுத்ததுனால அடைக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஒரு 3 அடிக்கு வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. செட் பேக்லயே வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே பக்கத்துல வந்தீங்கன்னா ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்கோசம் வாசலுக்கு எதிர்க்கவே விண்டோ இருக்கணுன்றதுக்கோசம் விண்டோ கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்படி என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷெல் டோர்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சீக்ரெட்டே இருக்கு. இந்த டோரை பொறுத்த வரைக்கும் 15 லாக்கு போடலாங்க. இங்க அப்படியே கிட்ட வாங்கலாம் காட்டு. இது ஒரு லாக்கு, இது ஒரு லாக்கு, இது ஒரு லாக்கு, கீழே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க, மேல ஒரு லாக் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் மேல ஒரு லாக் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு 15 லாக் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிவி கபோர்டு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க செம்மையா இருக்குது. இங்க வந்து ஒரு 60 இன்ச்சு 70 இன்ச்சு டிவியை வாங்கி அப்படியே நீங்க மாட்டினீங்கன்னா ஒரு தியேட்டர்ல பாக்குற ஃபீல் உங்களுக்கு இருக்கும். மேல பாத்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஷெல்ஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க இந்த சிடி அந்த மாதிரிலாம் எதாவது வைக்கிறதுக்கு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பூஜை டோர் கொடுத்துருக்காங்க. பாருங்க கபோர்டு போட்டு ஸோ லைட்லாம் செட் பண்ணி சூப்பராக பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஒரு மாடலர் கிச்சன் கம்மியாக பண்ணியிருக்காங்க. இதுக்கும் விண்டோ கொடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா டோர்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கபோர்டு எல்லாமே இந்த வீடு வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தராங்க. இங்கே வந்து ஒரு சிம்னி வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய ஆள் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கீழே டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 4ல வந்து டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டீசெண்டான ஸ்டைல்லாம் நல்லா இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம், அதான் வந்து கீழே ஒரே ஒரு பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. 10க்கு 11 அந்த மாதிரி ஒரு சைஸ்ல வந்து பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. விண்டோலாம் வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோ கொடுத்தது இல்லாம மஸ்கிட்டோ நெட் வேற கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குது. கபோர்டு பாருங்க, இது பார்க்கும்போது கபோர்டு மாதிரியே தெரியல, ஏதோ செவுறு மாதிரி இருந்தது பெயிண்டிங் பண்ணி வச்ச மாதிரி. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல படிக்கட்டு கீழே பாத்தீங்கன்னா இன்வெர்டர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். நல்லா ஃபேசியஸான ஒரு இடமா இருக்குது. அது மட்டும் இல்லாம எனக்கு கீழே வந்து ஒரு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணோம்பா அப்படின்னு கேட்பீங்க. அவங்களுக்காகவும் இங்க வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சுவிட்ச் போட்டு பிளக் டேப் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கீழே ஒரு காமன் பாத்ரூம் இருக்குங்க. இந்த காமன் பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் டைல்ஸ் போட்டு இருக்காங்க. நல்லா பிளைனாவும் இருக்குது, கொஞ்சம் டீசென்டாவும் இருக்குது. படிக்கட்டு பாத்தீங்கன்னா ஸ்டைன்லெஸ் ஸ்டீல்ல சூப்பரா அந்த ஒரு டிசைனான ஒரு என்ட்ரன்ஸ்ல ஒரு தூண் ஒண்ணு இருக்கும் டிசைன்லயே. அந்த தூண் வச்சிருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கிரானைட்ல தான் போட்டு இருக்காங்க. நல்லா கால் வச்சு நடக்கிற அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸா சூப்பரா இருக்குது. மேல வரும்போதே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்லயே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதா லிவிங் ஏரியா மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியா
மட்டும் கொடுத்தது இல்லாம இங்க பாருங்க, ஸோ கபோர்டு இந்த பெட்ரூமை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பெட்ரூம் பார்க்கலாம். ஏன்னா இது மாஸ்டர் பெட்ரூம். ஸோ உள்ள வந்தீங்கன்னா பெரிய பெட்ரூம் இருக்கிறதுலே இதுதான் பெரிய பெட்ரூம். 2 கலர்ல வந்து பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க, டல்லாவும் கொடுத்துருக்காங்க, ஸோ வெளிச்சமாவும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பர்டிகுலரா வாங்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் கீழே தான் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இவங்க இங்கேயே டைனிங் டேபிள் வரையும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க டைனிங் டேபிளாவும் யூஸ் பண்ணலாம், இல்ல லேப்டாப் யூஸ் பண்றது, இல்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது அப்படின்றத யூஸ் பண்றதால யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா புக்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்க மேல இதுக்கு கபோர்டு பாருங்க, கபோர்டு பாருங்க, இது கபோர்டு மாதிரியே தெரியல, ஏதோ செவரு மாதிரி இருக்குது. ஆனா இவ்வளவு பெரிய கபோர்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பர்டிகுலரா இந்த பாத்ரூம் பாத்தீங்கன்னா பெருசுங்க. கீழே பார்த்ததோட இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பெருசு. ஜன்னல் கொடுத்து எஜாஸ்ட் ஃபேன் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. சீலிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா டைல்ஸ் போட்டு இருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஆப்போசிட்லயே பெட்ரூம் வைக்காம படிக்கட்டு வச்சிருக்காங்க. இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா கீழே பார்த்ததோட கொஞ்சம் பெருசா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது 3rd பெட்ரூம். இது இந்த இடத்துல 4 கலர் கொடுத்துருக்காங்க மொத்தம். இதுலயும் பாத்தீங்கன்னா கபோர்ட்லாம் செம்மையா பண்ணிருக்காங்க பாருங்க. நீங்க பீரோவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல தேவையில்லாத பொருள் வைக்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேலேயும் கபோர்டு கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூமும் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். சீலிங் வரைக்கும் வந்து டைல்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு மட்டும் தனியா பால்கனி கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்குது. சுத்த வீடு இதுக்கு ஆப்போசிட் பக்கத்துல இருக்கிற வீடு. 3 வீட்லயுமே VIT காலேஜ்ல ஒர்க் பண்றவங்க வந்து வாங்கி இருக்கிறாங்க, வாங்கி குடியும் இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 6 வீட்டுல வந்து குடியிருக்காங்க. ஸோ மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 4 வீடு தான் இருக்குது. சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடை நீங்க வாங்க முடியும். வாங்க மொட்டை மாடி போவோம். மொட்டை மாடிக்கு வந்தோடனே செம்மையா இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது பாருங்க. இந்த இடத்துல தண்ணி மொட்டை மாடியில இருந்து கீழே ஊறி ஒழுவமானு கேட்பீங்க, அது ஒழுவே ஒழுவாதுங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி ஊர்னாலும் லீக் ஆகாத அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப்லாம் பண்ணிருக்காங்க. இந்த இடத்த ஓட்டின மாதிரி தாங்க அந்த VIT காலேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. எனக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்லாம் தெரியுது பாத்தீங்களா, அது வந்து VIT காலேஜுங்க. VIT காலேஜுக்கு பேக் சைட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டியே இருக்குது. இங்கேயும் பாத்தீங்கன்னா சூப்பரா டிசைனா கலரா வந்து லைட் போட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஊஞ்சலை போட்டு ஜாலியா விளையாடி நிறலாங்க நீங்க. இந்த இடத்த பர்டிகுலரா பாத்தீங்கன்னா சுத்தி எல்லாமே வீடுகளா தான் இருக்குது. பேக் சைட்ல மட்டும் கொஞ்சம் காலி இடமா இருக்கும். வீட்டுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் பார்க் ஒன்று இருக்குங்க. சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது. அது மட்டும் இல்லாம சிட்டிங் ஏரியா இருக்குது. வாக்கிங் ஜாக்கிங் போற மாதிரி சுத்தி ட்ராக் ஒன்று ரெடி பண்ணி போட்டுருக்காங்க. இங்க வந்து நீங்க அடிக்கடிக்கு வந்து பசங்களை கூப்பிட்டு வந்து விளையாட வைக்கிறது ஈவினிங்ல இந்த மாதிரி ஒரு பிளே ஏரியா வந்து பக்கத்திலேயே உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஏரியாவை சுத்தி பாருங்க, எல்லாமே பெரிய பெரிய வீடுகளா தாங்க இருக்குது. இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா மழை பெய்யுற டைம்ல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில தண்ணி நிக்குமா நிக்காதான்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்க, இது வந்து ரோடு வந்து இன்னும் சரி பண்ணல, போடல. இவங்க இப்பதான் மழை பெஞ்சு விட்டுது, கொஞ்சம் கூட தண்ணியே நிக்கல பாருங்க. அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து மழை தண்ணி நிக்கும்ன்ற ப்ராப்ளமும் எதுவுமே இருக்காது. இந்த இடத்த சுத்தி ஸ்கூல் காலேஜ் இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. எனக்கு ஆப்போசிட்ல போனீங்கன்னா தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சைடு போனீங்கன்னா VIT இருக்குது. எனக்கு பேக் சைடுல VIT தான் இருக்குது. ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாம தாகூர் காலேஜ் தாண்டோடனே கிரசண்ட் காலேஜ் இருக்குது வண்டலூர்ல. இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் எல்லாம் சுத்தி இருக்கிற இடம் தான் இது. இந்த இடத்துக்கு கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா நீங்க வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் போற ரூட்லயே தாங்க இந்த இடம் இருக்குது. நீங்க OMR ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ECR ஆக்சஸ் பண்ணிக்கலாம், GST ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மாம்பாக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுத்தி கனெக்டிவிட்டி இருக்கிற இடம் தான் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த வீடு மொத்தமே பாத்தீங்கன்னா 880 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. பில்டப் ஏரியா பாத்தீங்கன்னா 1850 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் ஏரியா கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 89 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு நெகோஷியபிள் கூட பண்ணி தருவாங்க. நீங்க நேர்ல வந்து எதாவது பாருங்க. முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் இருந்தாலே இந்த வீடை நீங்க வாங்க முடியுங்க. மீதி 80% வந்து அவங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. வேற ஏதாவது டீடைல் வேணும்னா ஸ்கிரீன்ல போற நம்பர் கால் பண்ணி கேட்டு